வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. பாருங்க, பல்லாண்டு, முத்து, ஆமணுக்கு, கொம்பு, அரசன். அகர வரிசைப்படி எழுதுகன்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்ததை எடுத்துக்கோங்க. அ ஆ இ உ. அந்த இதில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆ என்ற எழுத்து வரும். நெக்ஸ்ட்டு பெரிய ஆ என்ற எழுத்து வருங்களா? ஃபஸ்ட்டு அரசன், நெக்ஸ்ட்டு ஆமணுக்கு. அடுத்தது வந்து எந்த வரிசை பார்ப்பாங்கனாக்கா கா வரிசை பார்க்குவோங்க. இக்கு ngaங்கா சா கா கா கீ கீ அப்படின்னு சொல்லிட்டு காவரிசை பார்க்கும்போது காவரிசையில் எது வருதுனாக்கா கொம்புன்ற வார்த்தை வருது. அப்போ அதுதான் மூணாவது வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வரிசை? ngா சா ஞா அந்த வரிசையில் பார்க்கும்போது பா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ பல்லாண்டுங்கிறது தான் நாலாவதாக வரும். பா வரிசைக்கு அப்படி தான் மா வரிசை வரும். மா மீ மூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முத்துங்கிறது வந்து அஞ்சாவதாக வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசன், ஆமணுக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. நெக்ஸ்ட்டு அகர வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எழுத்தை வந்து நம்ம பிரித்து எழுதணும். சூன்ற எழுத்து எப்படி பிரிப்பீங்க அப்படின்னாக்க இச்சு கூட்டல் ஊன்னு சொல்லிட்டு சூவை பிரிப்புங்க. நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிப்புங்க அப்படின்னாக்க இச்சி கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிப்புங்களா? நெக்ஸ்ட்டு சே எப்படி பிரிப்புங்க அப்படின்னாக்க இச்சி கூட்டல் ஏன்னு சொல்லிட்டு பிரிப்புங்க சே. அடுத்தது சே எப்படி பிரிப்புங்க? இச்சி கூட்டல் ஏன்னு சொல்லிட்டு பிரிப்புங்களா? சே. அடுத்தது வந்து சோ எப்படி பிரிப்புங்க? இச்சு கூட்டல் ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்புங்களா? சோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அகர வரிசையில் வந்து அ ஆ இ உ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எந்த எழுத்து வரும்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஈன்ற எழுத்து தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஈன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா சீயா, அப்போ சிந்தனை ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஊன்ற வரிசை வரும். ஊன்ற உயிரெழுத்து வரும். அப்போ இச்சி குட்டல் ஊ சு, அப்போ சுற்றம் வந்து செகண்டாக வரும். தேர்டு வந்து என்ன வரும்னு பார்த்தங்க அப்படின்னாக்க இச்சி கூட்டல் ஏ சே, ஏன்ற உயிரெழுத்து தானே வரும். அப்போ இச்சி கூட்டல் ஏ பார்த்தங்க அப்படின்னாக்கா சே, சேங்கிறது வந்து செய்யுள் மூணாவதாக வரும். நெக்ஸ்ட்டு இச்சி கூட்டல் ஏ, ஏங்கிறது ஏன்ற எழுத்து வரும். அப்போ இச்சி கூட்டல் ஏ அப்படின்னாக்க சே அப்படின்னு வருங்களா? அப்போ சேரலாதன் வந்து நாலாவதாக வரும். அடுத்தது வந்து இச்சி கூட்டல் ஓன்ற எழுத்து வந்து நெக்ஸ்ட்டாக வரும். சோம்பல். ஆன்சர் வந்து என்ன வரும்? சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். ஆன்சர் வந்து என்ன வருது நமக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி வருதுங்களா? இது உங்களுக்கான கேள்வி. 8 தொகை நூல்களுள் ஓங்கு என அடைமொழியை பெற்ற நூல் எதுன்னு சொல்லிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.